லீன் மேனுஃபேக்சரிங்கில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 6 சிக்மா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை நான் வந்து காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 6 சிக்மா தியரி தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதில் பார்ட்டு. ஓகே, அது நான் வந்து இந்த சிலபஸோட ஃப்ரேமை வந்து லைன் பை லைனாக வந்து எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நாளை வந்து நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அதில் எப்படி 6 சிக்மா ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச், ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், வேரியஸ் சிக்மா, வேல்யூ ஃபார் என்டர்பிரைஸ், இது வரைக்கும் ஒரு ஹாஃப். ஓகே, இந்த பகுதியை வரைக்கும் நல்லா வந்து தெளிவாக வந்து படித்து வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 6 சிக்மா பேக்ஸ் பண்ணி இது தான் வரும். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியேஷன் அண்ட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், மீன், வேரியஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி, இது ரெண்டாவது பார்ட்டை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்டு. ஓகே, இது செகண்ட் யூனிட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் டு டெமிங் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு பகுதியாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இன்ட்ரொடக்ஷன் டு டெமிங் சைக்கிள். ஓகே, அதையும் நான் காமிச்சிடுறேன். இதில் நான் காமிக்கிறேன். இன்ட்ரொடக்ஷன் டு டெமிங் சைக்கிள், PDCA, ஏஐசி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், DMEDIE, DMAICE. ஓகே, இதை மட்டும் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. இதில் 6 சிக்மா நம்ம ஃபஸ்ட்டு படித்ததோட ஒரு கண்டினியூஷனாக அதில் வந்து வர்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, இது செகண்ட் யூனிட்டில். ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் இதில் பிரித்து காமிச்சிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 4 ஹாஃப் வேல்யூ ஃபார் என்டர்பிரைஸ் வரைக்கும். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் யூனிட்டை பார்த்திங்கன்னா அந்த ஃபாலோ அப்பில் இருந்து ஒரு ஹாஃபு, மேலே இம்ப்ளிமெண்டிங்லேருந்து டேஷ்போர்டு வரைக்கும் ஒரு ஹாஃபு. மேலே இம்ப்ளிமெண்டிங் அந்த இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ரோபஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் டேஷ்போர்டு வரைக்கும் ஒரு பகுதியை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபாலோ அப்பு ரோபஸ்ட்டு. ஓகே, அந்த ஹெட்டிங்னா என்ன, ஓகே, இதுக்கு ஒரு கான்செப்ட் எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். 15 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 6 லைன் இருக்கா, அப்போ மேலே ஒரு 3 லைனு, கீழே ஒரு 3 லைன். ஓகே, ஏதர் ARB அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து வரும். ஓகே, இது 15 யூனிட்டை பொறுத்த வரைக்கும். 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த லீட் டைம் ரிடக்ஷனில் இருந்து ஒரு கொஷின் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். லீட் டைம் ரிடக்ஷன், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டலு, ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் பீப்புளு, ஜீரோ டிஃபெக்ட், குவாலிட்டி, காஸ்ட்டு, பில்டிங், டிஃபெக்ட் கேப்பபிலிட்டிஸு. ஓகே, இந்த லீட் டைமில் இருந்து படிச்சுக்கோங்கப்பா. ஓகே, நோட் மட்டும் பண்ணி வச்சுட்டு படிச்சுருங்க. ஓகே, 4th யூனிட்டை பார்த்தாச்சு. 5th யூனிட்டை நான் சொல்லிட்டேன். இது 3rd யூனிட்டு நான் சொல்லியாச்சு, என்டர்பிரைஸ் வரைக்கும். ஓகே, இது செகண்ட் யூனிட்டு. ஓகே, இதில் அந்த வந்துட்டு பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் டு FMEAயில் இருந்து இந்த 3 இது மெத்தடாலஜி, DMAIC, DMAI அந்த பாட்டு இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் சார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் முக்கியமாக வந்து வந்துட்டுருக்கு. இந்த 3 ஹாஃபையும் கூட கொஞ்சம் பண்ணிக்கலாம் படிச்சிக்கலாம். இப்போ இந்த 4 லைன் 14 படிச்சிக்கலாம். ப்ராசஸ், கேப்பபிலிட்டி இன்டர்செப்ட்ஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், கண்ட்ரோல் சார்ட், இன்ட்ரொடக்ஷன் டு FMEA, APQP, PPAP. ஓகே, இந்த 4 பார்ட்டு ஒரு ஹாஃப் ஆகவும், இந்த 2 பகுதியை மட்டும் ஒரு ஹாஃப் ஆகவும் என்ன பண்ணிக்கலாம்னா படிச்சுக்கலாம். ஓகே.